குட் ஃப்ரைடே கஞ்சி ரெடி. வாழை இலையில் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். இது சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட் ஃப்ரைடேக்கு கஞ்சி பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவு பச்சைப்பயிறு பருப்பு இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டி நான் ப்ரோக்கன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாகவே கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு ப்ரோக்கன் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். உடைச்ச பச்சைப்பயிறு பருப்பு இல்லைன்னா நீங்கள் முழு பச்சைப்பயிரை எடுத்துன்னு இந்த மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த வறுத்த பச்சைப்பயிறு நம்ம வாஷ் பண்ணின்னு வந்துடலாம். பச்சைப்பயிறு அரிசி இது ரெண்டுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு 2-3 டைம்ஸு வாஷ் பண்ணிக்கலாம். பயிறு அரிசி வாஷ் பண்ணிக்கலாம். அரிசி பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணின்னு வந்துட்டோம். கஞ்சி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவுன்னா இது கஞ்சின்றதுனால அதிகமாக தண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க, தாராளமாக வேகணும். தண்ணி பாயில் ஆகட்டும். தண்ணி நம்மளுக்கு கஞ்சி பண்ணுறதுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாயில் ஆகணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்ச பச்சைப்பயிறு அரிசி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வேகட்டும். தண்ணி பாயில் ஆகுதும் அரிசி பச்சைப்பயிறு நம்ம வாஷ் பண்ணி வச்சு இது போட்டோம், உப்பு போட்டோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இது நல்லா பாயில் ஆகட்டும். இதுக்கு லாஸ்ட்டாக நம்ம கோகோனட் போடணும். அது மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கஞ்சிக்கு சைட் டிஷ் நம்மளுக்கு வேர்க்கடலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து தோல் வந்து நம்மளுக்கு அப்படியே வெடிச்சு வரணும். அப்பதான் அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு. நம்மளுக்கு கஞ்சி வந்து கொஞ்சம் கஞ்சி மைல்டாக தான் இருக்கும். அதனால இந்த சட்னி கொஞ்சம் நம்ம நல்லா காரமாக சுருன்னு இருந்துச்சுன்னா கஞ்சிக்கு காம்பினேஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கூட இந்த கடலை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் பீனட்டு தோல் உரிக்க போகிறதில்ல, அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கும் போது சட்னி இந்த வெயிலுக்கு கெட்டு போகாது. இது சட்னின்னு சொல்கிறத விட ஒரு ஊறுகாய் மாதிரி இருக்கும். இது நல்லா இதையும் வேர்க்கடலையில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம சட்னிக்கு காஞ்ச மிளகாய் தோலோட பூண்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து கஞ்சி மைல்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் காரம்லாம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு அதில் மாதிரி மிளகாய் போட்டுங்க. நான் காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 7 போட்டிருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாவும் போடுறேன். ஈரப்பதம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து புளியும் அது கூடவே போட்டு வதக்கலாம். புளி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். புளி நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. புளிப்பு காரம் எல்லாம் இருக்கு. இந்த ஊறுகாய்க்கு நல்லா அதிகமாக இருக்கணும். நம்ம வறுத்து வச்சு பீனட்டு உடைச்ச கடலையோடு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கஞ்சி இப்போ தான் 50% ரெடியாக இருக்குது. நீங்கள் சென்டர் லைன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த அரிசி பருப்பும் வேகும் போது அவ்வளோ நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல் ஒரு நல்ல வாசனை இருக்குது. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப அரிசி பருப்பு உப்பு அவ்வளோதான். ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. இது இன்னும் வேகட்டும். இப்போது நம்ம சட்னிக்கு வறுத்து வச்சது எல்லாமே ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி, உப்பு, காரம், பூண்டு அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஊறுகாய் பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு சும்மா இது கிரைண்ட் ஆகிறதுக்காக மட்டும் தண்ணி ஊற்றுங்க, மற்றபடி அதிகமாக ஊற்றிடாதீங்க.
ஃப்ரை பண்ணதெல்லாம் ஜாரில் போட்ட பிறகு கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ், புதினா, கொத்தமல்லி, கறி லீவ்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த ஊறுகாய் ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக. இதை நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். அப்புறமா கிரைண்ட் பண்ணிட்டு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுருங்க, அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த ஊறுகாய். இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு சட்னி இப்போ கிரைண்ட் ஆகாத மாதிரி இருக்குது இல்லைங்களா? 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் ஆகிடும். இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்தோங்க, தேவைப்பட்டா நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டு மிக்ஸி இல்லை இன்னும் ஒரு சுற்றிட்டு அப்புறமா எடுத்துடுங்க. நம்ம சட்னி எடுத்து வேறு ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்பெல்லாம் வேண்டாம், இப்படியே சாப்பிட்டா தான் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். குட் ஃப்ரைடே கஞ்சிக்கு நம்மளுக்கு ஊறுகாய் வந்து இப்படி தான் இருக்கணும். ஓகே, வேறு ஒரு கண்டெய்னருக்கு போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2 எடுத்து போட்டுக்கலாம். கஞ்சிக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்சியில் போட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அப்படியே கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் ஸ்க்ரேப் பண்ணல, நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி போட்டுக்கோங்க. அது இன்னமும் இல்லை, ஒரு தேங்காய் துருவுறது இருந்தால் அதுலேருந்து துருவி போட்டுக்கோங்க தேங்காய். நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு மிக்சியில் போடுறேன். தேங்காய் இந்த அளவுக்கு நான் மிக்சியில் போட்டேன். இப்படி தான் இருக்கணும் மிக்சியில் போடுறதா இருந்தால். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் நல்லா துருவி போட்டுக்கோங்க, அப்போ தான் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சிக்கு ஆக்சுவலாக துருவி தான் போடணும், பட் என் டைம் ஆயிடுச்சுன்றதுனால நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இந்த தேங்காயெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் கஞ்சி அதிகமாக செய்கிறதுனா நீங்கள் அதிகமாக தேங்காய் போட்டுக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு பாயில் ஆகட்டும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷு கோகோனட் எடுத்துக்குவோம், அப்போ தான் நம்மளுக்கு இந்த கஞ்சி ரொம்ப ருசியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துன்னு உப்பு போட்டுக்கோங்க. ஹைலைட்டே இதுக்கு வந்து கஞ்சிக்கு தேங்காய் தான், ஸோ தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அதுவும் ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. நம்ம கஞ்சி 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு கோகோனட் போட்டு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, நீங்கள் இன்கேஸ் தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ஆனால் இப்படி தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி குட் ஃப்ரைடே கஞ்சிக்கு. அதிகமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருந்தால் இது பருப்பு பச்சை பருப்புன்றதுனால இது டைட் ஆகிடும், சில்லுன்னு ஆவாவோ டைட் ஆகிடும் இது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது சில்லு நைட் பிறகு கூட நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான், ஆயில் இல்லை, கீ இல்லை, ஆனால் ரொம்ப டெலிஷியஸான ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. குட் ஃப்ரைடே கஞ்சி வெறும் பருப்பு, அரிசி, உப்பு, தேங்காய் நம்ம ரெடி பண்ண ஊறுகாவும் வச்சுக்கலாம். ஊறுகாய் வந்து இந்த கஞ்சிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இதுவே போதும், இந்த ஊறுகாவே. அது சொன்னால் புரியாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்ட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டா தான் அது தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்ம புதினாலாம் போட்டிருக்கோம், நல்லா டைஜஸ்ட் கூட ஆகும். பூண்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு குட் ஃப்ரைடே கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்பூனில் கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் ஊறுகாய் வச்சு நம்ம சாப்பிட நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது குட் ஃப்ரைடேக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு எப்போனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு.
இது நம்ம ஆயில் கீ எதுவுமே போடலன்னா கூட இந்த ஊறுகாவும் இந்த கஞ்சியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஊறுகாய் தாளிச்சிடாதீங்க, இந்த தாளிச்சிட்டா டேஸ்ட்டு போயிடும். ஸோ நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். காட் bless யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.